அனைவருக்கும் வணக்கம். அறத்துப்பாலில் கடவுள் வாழ்த்தில் நாம் இன்று காண இருக்கும் திருக்குறள் 5வது திருக்குறள். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பது திருவள்ளுவருடைய 5வது திருக்குறள். இந்த திருக்குறளில் 2 வினைகளை பற்றி கூறுகின்றார். ஒன்று நல்வினை, மற்றொன்று தீவினை. இந்த 2 வினைகளும் நம்மிடம் சேராமல் இருக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவடியை வணங்க வேண்டும் என்பது வள்ளுவருடைய ஆணித்தரமான கருத்தாகும். அடுத்ததாக 6வது திருக்குறள். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்பது 6வது திருக்குறள். இந்த உலகில் நீண்ட காலம் வாழ்வதற்கான வழியை வள்ளுவர் கடவுள் வாழ்த்திலேயே சொல்லியிருப்பது மிகவும் அருமையான ஒன்று. இந்த மெய், மூக்கு, கண், வாய், செவி இவை மூலமாக நாம் அனுபவிக்கின்ற எது ஒன்றையும் நல்ல விதமாக அனுபவிக்க வேண்டும். தீயவை உள்ளே புகாமல் காத்து கொள்ள வேண்டும். ஒழுக்கமாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ முடியும் என்பது வள்ளுவருடைய கருத்தாக இத்திருக்குறளில் மிளர்கின்றது. அடுத்ததாக நாம் காண இருப்பது தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது என்னும் திருக்குறள் ஆகும். இத்திருக்குறளில் மனக்கவலையை மாற்றக்கூடிய வழியை வள்ளுவர் மிக எளிமையாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், தனக்கு ஒப்புமை இல்லாத, ஓமை இல்லாத இறைவனுடைய திருவடியை பணிந்து விட்டால் போதும், நமக்கு மனக்கவலையே வராது என்பது திருவள்ளுவருடைய அருமையான திருக்குறளாகும் இது. அடுத்ததாக நாம் காண இருப்பது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்ற குறளாகும். இதில் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நமக்கு கண் இருக்கிறது, காது இருக்கிறது, மூக்கு இருக்கிறது. ஆனால் இவை இருந்தும் பயனில்லை என்றால், எந்தவித உபயோகமும் இல்லை என்றால் நாம் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. அதுபோலத்தான் நாம் வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்றால் இறைவனுடைய தாளை பணிய வேண்டும் என்பதுதான் இந்த கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்னும் குறள் கூறும் கருத்தாகும். இறுதியாக 10வது திருக்குறள் என்ன சொல்கிறார் தெரியுமா? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த பிறவியாகிய பெருங்கடல், மாணிக்கவாசகர் சொல்வார் அல்லவா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானே என்று சொல்வார் அல்லவா மாணிக்கவாசகர். அதுபோன்று பிறவிகள் நம் தொடர்ந்து எடுக்காமல் பிறவியே அற்று வாழ வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொள்பவர்களே இந்த பிறவி என்னும் பெருங்கடலை நீந்த முடியும். இல்லை என்றால் அவர்கள் நீந்தி கடக்க முடியாது என்பதை மிக தெளிவாகவும் நுட்பமாகவும் நமக்கு எடுத்து கூறியுள்ளார். நன்றி, வணக்கம்.